என்ன சமயக்கட்டுல பால் காய்ச்சி வச்சிருந்தேனே குடிச்சேல? நான் என்னடி பூனையா சமயக்கட்டுல வந்து பால் குடிக்கிறதுக்கு? லேட்டா வந்தேன்னு கோவமா? பின் என்னடி பாலை பெட்ரூம்ல கொடுத்தா கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கும். என்ன பண்றது? சொல்றியே தவிர வேற ஒன்னத்தையும் காணும். காத்தால 4 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை சரியா இருக்கு. ஏன் அம்மாவும் மஞ்சும் இல்ல? இருந்தா நான் கூப்பிட முடியுமா? இந்த பாருங்க, ஒரு விஷயத்த நன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்றது வீட்டு வேலையெல்லாம் மாட்டு பொண்ணு கிட்ட குடுக்கறதுக்கு தான். என்ன ஜாயிண்ட் ஃபேமிலினா இப்படிதான் இருக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாம தனியா இருந்தா அது வேற விஷயம். அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? விடுங்கண்ணா, ஐயோ விடுங்கண்ணா. ஏன்னா என் ஃப்ரெண்ட் கௌரி தெரியுமா? அவ கதை இப்ப எதுக்குடி? யாரு அவ? அதான் நம்ம கல்யாணத்துல என் பக்கத்துல உட்கார்ந்திருந்தாளே. ஓ செக்கசவன் நன்னாவே இருந்தாளே. அப்ப நான் நன்னா இல்லையா? இல்லடி, நீயும் நன்னா தான் இருக்க. உன்னோட அவ பெட்டரா இருந்தாளேன்னு சொன்னேன். சரி போங்க. அவகிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வந்திருக்கு. என்னவா? கல்யாணமான 6 மாசத்துல புருஷனை கூட்டிட்டு தனி குடுத்தனம் போயிட்டாளாம். அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? கௌரி இப்போ டிவி வாங்கிட்டாளாம், ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாளாம், பெட் கிரைண்டர் வாங்கிட்டாளாம், மிக்ஸி வாங்கிட்டாளாம். அவ இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம். அப்படியா? ஆமா. அதுக்காக நாம தனியாவா போக முடியும்? ஐயோ என்னடி குழப்புற? நீ என்னதான் சொல்ற? நான் என்ன சொன்னாலும் இந்த வீட்டுல நடக்குமா என்ன? ஐயோ நீ முதல் தேதியாச்சே. என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டீங்க? இனி தேதி என்ன தெரியுமா? 1 சம்பள கவர் அப்பா கிட்ட கொடுக்கணும். ஏன் என் கையில கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேனா? இங்க பாரு, இது வரைக்கும் இந்த சம்பள கவர் 2 கை தான் வாங்கியிருக்கு. 1 ஆபீஸ்ல என்னோட கை, இன்னொன்னு என்கிட்ட இருந்து அப்பாவோட கை. உடனே சரி பண்ணிட்டு வா, அப்பா கீழே நின்று இருக்கார். ஹலோ ஹலோ, யாரது? என் பேரு லேடி கிருஷ்ணய்யர். திருச்சியில இருந்து வர்றேன். உள்ள வாங்க. வந்துட்டேன். அது ஒண்ணில்ல, என் பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தேன். அதிர்ஷ்டவசமா பாருங்க, உங்க பொண்ணோட ஜாதகம் எனக்கு கிடைச்சது. ஓடோடி வந்துட்டேன். உட்காருங்க. பரோ, ஒரு காஃபி கொண்டா, அப்படியே வெத்தலை சீவர் கொண்டா. நான் வந்த நேரம் நல்ல நேரம். ஏன்னா பெரிவாளோட தரிசனம் சீக்கிரம் நேக்கு கிடைச்சிடுத்து. அதுக்காரி நமஸ்காரம். காஃபி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஏன் இழுத்துருட்டேள்? சம்பந்தம் முடியாம நான் கை நனைக்கிறது இல்ல. எங்க ஆத்துல யாரு கைய நினைக்கிறேன்னா நான் எதை பத்தியுமே பேசுறது இல்ல. அச்சோ, பெரியவா நீங்க சொல்லிட்டேள், அதுக்கப்புறம் என்ன அப்செக்ஷன்? ஆஹா, அமிர்தமா இருக்கு. பேசுங்க. நீங்க ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம், வசந்த கோத்திரம். உங்க ஆத்துல நான் சம்பந்தம் வச்சுண்டா எங்க ஊருக்கு மதிப்பு. புள்ளைய பெத்தவா, எதுக்கா அப்படி குழைகிறேள்? நன்னா நிமிந்து கெத்தாவே பேசுங்க. என்ன எதிர்பார்க்கிறேள்? வரதட்சணையா? படாது, கேட்கப்படாது. கேஷா ஒரு 5000. 5000 என்ன 10,000 வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒண்ணு இல்ல, இது நகை ஒரு 20 பவுன் போட்டேன்னா ஒரு நிரவலா இருக்கும். 30 பவுன் போடுறேன். மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ், இந்த வெள்ளி சாமான், இந்த எவர் சில்வர் சாமான், போக்குவரத்து எல்லாம் நானே பாத்துக்கிறேன். எவ்ரிதிங் ஓகே. ஒரு சின்ன சந்தேகம். என்னடா இவன் ரிட்டையர் ஆயிட்டானே, இதெல்லாம் எப்படி பண்ண போறான்னு பாக்குறேனா? எனக்கு இருக்கிறது 3 பையன். எல்லாமே வரவுதான், செலவு கிடையாது. ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? செய்வேள், நீங்க நன்னா செய்வேள். இனிமே இங்க ஒரு நிமிஷம் இருக்கிறதுக்கு நேக்கு யோகியதை கிடையாது. அபிஷியலா பொண்ண பாக்குறதுக்கு ஊருக்கு போய் புள்ளையாண்ட அழிச்சுட்டு ஓடோடி வந்துடுறேன். நான் வர்றேன், நான் வந்துடுறேன். பாத்துறக்கூடாது. உட்கார். எங்க முட்டியா? எங்க வலிக்குதே? எங்க சொல்லி மேலையா? சரியா சொல்ல மாட்டியா? எங்கடி? என்ன? என்னடி? இன்னைக்கும் கௌரி கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்கு. என்ன எழுதிருக்கா?
தனி குடுத்தன போனாலோ இல்லையோ இப்ப வாத்துக்காரர் சம்பளத்தை கௌரி கிட்ட தான் குடுக்கறாராம். அவாத்து பட்ஜெட்ட அவதான் மெயின்டைன் பண்றாளாம். வாத்துக்காரருக்கு செலவுக்கு 1 ரூபாய் வேணும்னாலும் அவகிட்ட தான் கேட்டு வாங்கிக்கிறாராம். இப்போ அவ ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம். அவ சந்தோஷத்தை விடுறே, நம்ம சந்தோஷத்தை ஆரம்பிப்போம். போங்கண்ணா, இதை விட்டா உங்களுக்கு வேற வேலையே இல்ல. நான் எதை சொன்னா நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சொல்லுடே, கேக்குறேன். சொல்லட்டுமா? என்ன அர்த்தம்? அப்பா, நீ 1ஆம் தேதி ஆச்சே, காலையிலே சம்பளத்தை 1ஆம் தேதி என்கிட்ட கொடுத்துருவிய, மறந்து கொடுத்தா? ஏ, ஆபீஸ்ல என்ன சம்பளம் கொடுக்கறியா? எனி ப்ராப்ளம்? சம்பளத்தை காலையிலேயே கொடுத்துட்டேன்ப்பா. அம்மா கிட்ட கொடுத்துட்டியா? இல்லப்பா, என் வைஃப் கிட்ட கொடுத்துட்டேன். யாரு? மரகத்துக்கிட்டயா? இத போய் என்ன அவகிட்ட கொடுத்த? இனிமே நம்ம மாத்த வரவு செலவெல்லாம் என் வைஃப் தான் பாத்துக்க போறா. பைத்தியக்காரா, அவ குழந்தைடா. குருவித்தலையில பரங்கா வைக்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பாரத்தை அவளால தாங்க முடியாது. பாரத்தை தாங்க முடியுமா முடியாதாங்கிறத கொடுத்து பார்த்தா தானே தெரியும். என்னடா என்னமோ இன்னைக்கு புதுசா இருக்கே, வார்த்தைக்கு வார்த்தை என் வைஃப்ங்கறிய, நீ காரணம் புரியலையே. காரணம் என்னம்மா? பொல்லாத காரணம். இத்தனை நாளா நம்ம ஃபேமிலி பட்ஜெட் எல்லாம் அப்பதானே பாத்துட்டு இருந்தார். என்ன சிக்கனத்தை பண்ணிட்டார்? மஞ்சு கல்யாணத்துக்கு ஏதோ சேர்த்து வச்சிருக்காரு. சிக்கனத்தை கடைபிடிக்கணும்னா இனிமே அப்பா வர முடியாது, என் வைஃபால தான் முடியும். அதனாலதான் வாய மூடா. யாருண்ட என்ன பேசுறதுங்கிற நிதானமே இல்லாம போயிடுத்த நோக்கு. பாரு அனந்து, இப்ப நான் சொல்றதாண்டா கடைசி வார்த்தை. இந்த ஆத்துல யாரா இருந்தாலும் சம்பள பணத்தை இனிமே அப்பாட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கணும். இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம், வாயும் திறக்க வேண்டாம். வேண்டாண்ணா, இந்த ஒரு விஷயத்துல நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுத்தீங்கன்னா என்னால இது நன்னாவே இருக்க. ஏன் சத்தம் போடுறாய்? இப்ப என்ன பேசிட்டா? உண்மைத்தானே பேசுறேன். குடும்ப பாரத்தை இவ்வளவு நாள் அப்பா சுமந்தது போதாதா? கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துக்கிட்டுமே நினைக்கிறான். இல்லையடா அனந்தராமா, ஆபீஸ் பொறுப்புல இருந்து அப்பா ரிட்டையர் ஆயிட்டார், ஆத்து பொறுப்புல இருந்து ரிட்டையர் ஆகப்படாதுன்னு நினைக்கிறான். இல்லையாடா அனந்தராமா? அப்பாவுக்கு வயசாயிடுத்து, மரமும் பட்டு போயிடுத்து, இனிமே காய்க்காது, சாகர வரைக்குமாவது சங்கரா சங்கரான்னு இருந்துட்டு போட்டுமே நினைக்கிறான். இல்லையாடா அனந்தராமா? இனிமே யாரும் ஒண்ணும் பேசப்படாது. பிராதுன்னா பிராதுதான். This is my problem. I know how to deal with it. எல்லாரும் அவ வரும். போங்க போங்க. அம்மா, குழந்தை, என்ன மாமா? அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன அப்பாட்டாடி, என்ன அப்பாட்டா. பரவாயில்ல, அதனால என்ன குழந்தை, குடும்பத்தை கவனிச்சுக்கிறதா வாம்படையாருடைய வருமானம் மட்டும் போதாது, அப்பாவோட பென்ஷன்.
சாரி. இந்த மாமாவோட பென்ஷன் இருந்தாதான் முடியும். இது வச்சுக்கோ. நீங்க தான் எனக்கு எப்பயாவது ஆதரவு கொடுக்கணும். உங்க ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். நீங்க ஒண்ணு செய்யுங்க. உள்ள என் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் உங்க கதையை சொல்லுங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். ரொம்ப நன்றிங்க சார்.